பொங்கலுக்கு இன்னொரு 17 நாள் தான் இருக்கு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுத்தா தான் ஸ்டிச் பண்ணி கைக்கு வர டைம் வந்து சரியா இருக்கும். எங்க வீட்ல பொங்கலோட 4 நாளுமே பார்த்தீங்கன்னா, விசேஷமா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடு. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அம்மா வீடு வந்து பொங்கல் சீர் வந்து குடுக்க போறாங்க. குழந்தைக்கு 1, 3, 5, 7 இந்த மாரி வயசு இருக்கும்போது தான் அம்மா வீடு வந்து பொங்கல் சீர் குடுப்பாங்க. இது எங்க ஏரியா சைடு வந்து ஒரு வழக்கம். இந்த சீர் வாங்கி வச்சா மட்டும் தான் தைப்பொங்கல் அன்னைக்கு எங்கனால வாசல்ல பொங்கல் வைக்க முடியும். இல்லைன்னா எல்லா வருஷமே விநாயகர் கோவில்ல தான் தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க முடியும். நீங்க என்னோட பழைய பொங்கல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும். சரி ஹால்ஃப் இயர்லி ஹாலிடேஸ்ல வீட்ல தானே இருக்கோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். 1 நாள் இல்ல 2 நாள் முழுசா ஆகிருச்சு. எங்க வீட்ல 6 பேர், அங்க 5 பேர் மொத்தம் 11 பேருக்கு எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஜென்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கல்யாண் சில்க்ஸ்ல வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு லேகனுக்கும் அங்க ட்ரெஸ் எடுத்துட்டோம். எங்களுக்கெல்லாம் பிஎஸ்ஆர்ல தான் சாரி பார்த்துருந்தோம். சாரி அப்படின்னா நான் கண்ண மூடிட்டு பிஎஸ்ஆர்க்கு போயிருவேன். ஏன்னா இங்க வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும். கலெக்ஷனும் யூனிக்கா இருக்கும். அண்ட் நீங்க கட்டியிருக்க சாரி இன்னொருத்தர் கட்டியிருக்க மாரி பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு சாரியில ஒரு பீஸ் தான் வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே இங்க தான் ஷாப்பிங் வந்து வருவேன். ஒரு 4, 5 சாரி வச்சு பார்த்துட்டு எங்களோட சாரி ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.